த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து ராஜபாண்டியன்னு நானும் மாம்சும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சவர் நீங்க. ஆனா நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம உங்க மனச கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்கண்ணே. ஏய், என்ன நீ அதே சொல்லிட்டு இருக்க? நானும் அவசரத்துல நிறைய விஷயம் பண்ணிருக்கிறேன்ல, மரியாதை இல்லாமலாம் உன்னை நடத்திருக்கிறேன்ல. அப்ப என்னையும் மன்னிச்சிரு. வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு இருக்கோம், அதே நினைச்சிட்டு வாழ்க்கையை கெடுத்து கூடாது. என் கூட போறதுல நீ நினைக்கிற, ஆனா முதல்ல இருந்தே நான் உன்னை என் கூட பிறந்தவளா தான் நினைச்சிட்டு இருக்கேன். என் பொண்ணு என்னைக்காவது மனசு மாற மாட்டாளான்னு ரொம்ப நாளா அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அது நடந்துருச்சு. இனி என் பொண்ணு வாழ்க்கையை நினைச்சு எனக்கு எந்த கவலையும் இல்லை. மாப்பிள்ள தம்பி, அப்புறம் என்ன அண்ணன் தங்கச்சி பாசத்தை சின்ராசும் துளசிக்கும் சலைச்சதில்லைன்னு காட்டுங்க. முத்தையா, உங்க எல்லாரையும் ஒன்னா பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. என் மனசுல எந்த குறையும் இல்லையா. என் வாழ்க்கையே நிறைஞ்சு போச்சியா. சார், அக்கீஸுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன் சார். சரி, நீ போ, நான் வரேன். ஓகே சார். குடிமா வீரசிங்க சார் ஃபோன் பண்றாரு. சார் சொல்லுங்க சார். சின்னராசு சார், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. துளசியை ஏமாத்திட்டு போன அந்த ஃபைனான்ஸ்காரங்களை பிடிச்சாச்சு. சார் சார் ரொம்ப சந்தோஷம் சார். ஏமாத்திட்டு போனவங்களை மட்டும் பிடிக்கல, அவங்க ஏமாத்திட்டு எடுத்துட்டு போன படத்தையும் சேர்த்துல பிடிச்சிருக்கோம். அதுதான் தமிழ்நாடு போலீஸ். சார் ரொம்ப நன்றி சார். என்ன சொல்றது தெரியல சார். நம்ம ராஜபாண்டி எப்போ டிஸ்சார்ஜ் பண்ண போறீங்க? எப்போ ஊருக்கு வர போறீங்க? சார் அதை பத்தி சார் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு போக சொல்லிட்டாங்க சார் வீட்டுக்கு. நீ கிளம்பிடுவோம் சார். சூப்பர் சின்ராசு, கிளம்பி வாங்க, சந்தோஷமா வாங்க. ஒட்டுமொத்த நல்ல துறவு உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கு. சரி சார். குடிமா, அந்த ஃபைனான்ஸ்காரங்க ஏமாத்தினானுங்களே, அந்த பொம்பளை இருந்தாலும் மாட்டிக்கிட்டாங்க. வீரசிங் சார் புடிச்சாரு. எல்லாத்தையும் வீடு சொத்து பணம் அந்த டாக்குமெண்ட் என்னெல்லாம் ஏமாத்தினானுங்களா எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. நல்ல விஷயம். என்ன மாப்பிள்ள, பெரிய பெரிய விஷயம் நடந்திருக்குது பழகுது. ஆமா மாமா, இவ்வளவு நாளா வீரசிங்க சாரு நம்ம குடும்பத்துக்கு மட்டும் போலீஸா இருந்தாரு. இப்பதான் வெளியே போய் திருடங்கள்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. நல்ல மனுஷன். நல்ல உங்களுக்கு என்னைக்குமே நல்லது மட்டும்தான் நடக்கும். அவ்வளவு பணமும் போனதுக்கு அப்புறம் அதை நினைச்சு நீ கலங்காம உன் சொத்து எல்லாத்தையும் வித்து எல்லாருக்கும் செட்டில் பண்ணீங்க பாத்தியா. உங்களுடைய பெரிய மனசுக்காகத்தான் ஆண்டவனா பார்த்து எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருக்கான். இனி உன்னோட வீடு சொத்து எல்லாத்தையும் திருப்பி வாங்கலாமாப்ல. ஐயோ, என்ன மாமா பேசுறீங்க? உன் சொத்து என் சொத்துன்னு? என் சொத்து இங்க இருக்கு, என் சொந்த பந்தம் நீங்களா இருக்கிறீங்க. படம் கிடைக்குது படம், நீங்களா இருக்கீங்க, அது போதும் எனக்கு. சரி, நான் போய் வண்டி எடுத்து வைக்கிறேன். டேய் எடுத்து கூட்டு வந்து கூட்டி வந்துரு. பாத்துக்கிறோம். சின்ராஸ் தம்பி, எப்படின்னு இருக்கீங்க? ஏதோ இருக்கும் தம்பி. நாங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணமான உங்களை ஊரை விட்டு அனுப்பிட்டு நாங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும் தம்பி?
நீங்க எல்லாரும் எப்ப நம்ம ஊருக்கு வருவீங்கன்னு நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். நீங்க எல்லாம் இந்த மண்ணுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு புது தெம்பே வந்தது. சின்ராஸ் தம்பி, இத்தனை வருஷமா நல்லா துர்க்க காவல் தெய்வமா இருந்த உங்களை இடைப்பட்ட காலத்துல கேப்பார் பேச்சு கேட்டு சந்தேகப்பட்டோம் சின்ராசு. நாங்க எல்லாரும் தப்பு பண்ணிட்டோம், எங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க சின்ராசு. ஐயா அண்ணா அண்ணா விடுங்க விடுங்க, வேண்டாம். என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். மாப்பிள்ள, நான் உள்ள போல வாங்க. பார்க்கட்டுமா? சார் வணக்கம் சார். வாங்க சின்ராசு, உட்காருங்க. இல்லை சார், பரவாயில்ல சார். வணக்கம் சார். வணக்கம். வாங்க 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 வாங்க. பொன்னே வணக்கம் சார். வணக்கம் சார். சின்ராசு, இந்த ஊர் மக்களை ஏமாத்தி அவங்க பணத்தை ஏமாத்தி போன 2 தியாகிங்க எதுவுமே தெரியாத குழந்தைங்க மாதிரி அங்க உட்காந்துருக்காங்க, பாத்தீங்களா? ஏங்க என்னங்க அவங்க ஏதோ விருந்துக்கு வந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க? ஊரை ஏமாத்திட்டு போன இதுங்களெல்லாம் இருடா. இருங்க, இப்பதான் ஆபரேஷன்லாம் முடிஞ்சு ஊருக்கு வந்திருக்கீங்க, அதுக்குள்ள மறுபடியும் உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க. ரிலாக்ஸ்டா இருங்க. சட்டம் தன் கடமையை செய்யுங்கிறது உங்களுக்கு தெரியாதான்னு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஆனாலும் புடிச்சிட்டோம்ல. ஏற்கனவே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைலாம் கொடுத்துதான் உட்கார வச்சிருக்கேன். ஏய், புருஷனும் பொண்டாட்டி ஜோடி எங்க வாங்க. எல்லா காசையும் முங்க போட்டு எப்படி வந்து நிக்கிறான் பத்தியெல்லாம். என்ன டேய், அவத்தான் என்று 100 ரூபா கொடுத்தால அதை செலவு பண்ண 10 நாள் ஆகுது. இவ்வளவு பணத்தையும் ஊர்ல முங்காம் போட்டு என்னடா பண்ணீங்க? புலிக்குட்டி, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க பேசிக்கிறோம். எங்களை அநியாயமா ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடி போனீங்களே, இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? ஊரை ஏமாத்தி பல பேர் உழைச்சு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை இப்படி ஏமாத்திட்டு போனீங்கன்னா நீங்களே எப்படி நல்லா இருக்க முடியும்? ஆனா அவங்க நல்லா தானே இருக்காங்க. உங்க ஊரை முடிச்சுட்டு இன்னும் நிறைய ஊருக்கு போய் நிறைய புது புது திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு அங்க கிடைக்கிற காசை வச்சுட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஏமாத்தி அங்கிருந்து கிளம்பி வேற ஊருக்கு போய் இப்படியே ஊரா போய் பணத்தை சம்பாரிச்சுட்டு சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. விதி யார விட்டுச்சு? அதுவும் ஒரு அக்யூஸ்ட விட்டுருமான்னு அவங்க நேரம் பக்கத்து ஊருக்கே வந்து இதே மாதிரி அவங்களோட வேலையை காமிக்க பார்த்துருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள்லாம் சந்தேகப்பட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்து நான் போய் இவங்க 2 பேரையும் என் கஸ்டடியில் இழுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இவங்களை கவனிக்க வேண்டிய விதத்துல நல்லபடியா கவனிச்சு எடுக்க வேண்டிய பணத்தையும்